தம்பி, நம்ம லட்சியத்தை நிறைவேற்ற புறப்படு. தாம்பரத்தில் எப்ப நினைக்கிறியோ அப்ப அங்க வந்து சேருவான். சரியப்பா. தம்பி, சத்தியமே லட்சியம், மறந்து விடாதே. ரொம்பவும் நன்றி. என் கடமை செய்தேன். நீங்க வரலன்னா இந்த பாக்கியம் கிடைச்சிருக்காது. ஆமா, தனியா இங்க வரலாமா? இயற்கை அழகு மனசு இழுத்தது, வந்துட்டேன். அழகு ஆபத்தானதாச்சே, ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? ஜாக்கிரதையா இருந்தாலும் சந்தர்ப்பம். வார்த்தை தடுமாறுது. இன்னும் பயம் நீங்களையா? பயத்தினால் மட்டும்தான் தடுமாற்றம் ஏற்படுமா? இல்ல, பாசத்தினால ஏற்படுறது உண்டு. அப்பா தேடுவார், நான் வரேன். நீ யாருன்னு சொல்லலையே. பக்கத்து ஊர். என் பேர் மரகதம். நீங்க? நான் தான் நீலமலை திருடன். பயப்படாது. நீலமருடனே ரொம்ப அயோக்கியன்னு சொல்றாங்களே. என் பேரை கெடுக்கிறதுக்கு ஒரு போலி கூட்டம் அப்படி செய்துகிட்டு வருது. உண்மையில நீலமலை திருடன் ரொம்ப நல்லவன். வா, ஊர் வரைக்கும் துணைக்கு வரேன். நேரம் பொழுது விழுந்துகிட்டே போகுது. இந்த புள்ள மரகதம் எங்க போனாலும் தெரியலையே. ஏமா சொக்கி, நீயாவது அவ கூட போயிருக்க கூடாது? அக்கா போனது எனக்கு தெரிஞ்சாதானே. ஆனமலை காட்டு பக்கம் போலான்னு சொன்னான். அப்புறம் என்கிட்ட சொல்லாமலே போயிடுச்சு. ஆனமலை காட்டுக்கா போயிருக்கிறா? அங்கதானே நீலமலை திருட இருக்கிறான்னு சொல்றாங்க. நீலமலை திருடன்னா பால் குடிக்கிற குழந்தை கூட பதறுதுங்க. நீலமலை திருடன் தோழனை கூட நல்லவன்னு தான் சில பேர் சொல்றாங்க. அதனால அவரும் நல்லவரா இருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ஊரெல்லாம் சொல்லுது அவனை கொள்ளைக்காரன்னு. நீ அவனுக்கு வக்காலத்து வாங்குறிய? ஏய்யா, வக்காலத்து வாங்கினா என்னவா? அப்பா யாரு? மரகதமா? மரகதா, மரகதா, நீ எங்கம்மா போயிட்ட? அந்த நீலமலை திருடங்கிட்ட தான் நீ சிக்கிக்கிட்டியோன்னு கொஞ்ச நேரத்துல உயிர் துடியா துடிச்சு போச்சுமா. ஆமாப்பா, அவர்கிட்டதான் நான் சிக்கிக்கிட்டேன். ஐயோ ஐயோ, அவன் கொள்ளக்கார பயலாச்சு. ஆனமலை காட்டுல நான் ஒரு முரட்டு கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டேன். அப்போ அந்த நீலமலை திருடன் தான் என்னை காப்பாத்தினார். இப்ப கேட்டீங்களா ஐயா? நீலமலை திருடன் கடவுள் அவதாரம் ஐயா, கடவுள் அவதாரம். இதெல்லாம் கண்டுடைப்பு வேலை. 2 பேரும் உதவி செய்யற மாதிரி செஞ்சுட்டு 2000 பேரை கொலை செய்யறது ராஜதந்திரம். இதெல்லாம் நாம நம்ப கூடாது. இந்தாப்பா பரமசிவா, நாங்க எல்லாரும் ஏற்கனவே நீலமலை திருடனை பத்தி போலீஸ்ல புகார் கொடுக்கறதா முடிவு செஞ்சுட்டோம். அதனால நீ இதுல ஒரு கையெழுத்து போடு, இன்னைக்கே அனுப்பிச்சிருவோம். இந்த நீயே பரட்டி எடுத்துக்க. நீலமலை திருடனை பற்றி நீங்க எழுதி அனுப்பின ரிப்போர்ட்டுகளை எல்லாம் அதை பத்தி விசாரிக்கத்தான் நான் உங்க புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்கும். நீ என்னம்மா குடிச்ச உடனே நடு வீட்டுல வச்சு ஒரு பொண்ணை கல்யாணமா பண்ணி வைப்போம். கழுதைய குடிச்ச உடனே புடனில 4 தட்டு தட்டி கொண்டு போட மாட்டோம். கவலைப்படாதுங்க, அதை பத்தி நாங்க கவனிச்சுக்கிறோம். நீங்க போங்க. வேற யாருக்கப்பா தெரியும்? அந்த கொள்ளக்கார பசுங்க வர தெரியுங்க மாதிரி மாட்டஞ்சாட்டமா இருக்கானுங்க. இந்த குச்சி மாதிரியா இருப்பான். நல்லா சொல்றியா நீ? அப்புறம் உனக்கு தெரியுமா? ஒருத்தர் இருக்காங்க, வெள்ளை குதிரையில கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வராங்க. கூட ஒரு நாய் கூட வருதுங்க. நாய் இருக்கா? ஆமாங்க. நாய் என்ன கலர் இருக்கும்? நாய் வந்து சாம்பல் நிறமா இருக்குங்க. எத்தனை மணிக்கு வருவான்? 12 மணிக்கு வருவான். தினமும் 2 மணிக்கு? ஆமா. நீ எந்த இடத்துல வச்சு பார்த்த? வீட்டுல படுத்திருந்தாங்க. ஃபோன் பார்த்தோம் மாதிரி சொல்ற நீ. சும்மா இருமா நீ. அப்புறம் வேற யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். எப்படி? ரொம்ப நல்ல மனுஷங்க. திருட இல்லைங்க, பரோபகாரி. பரோபகாரியா? அடேப்பா,
உனக்கு ஏதாவது வீடு கட்ட பணம் கொடுத்துருக்காங்க? ஐயோ எங்க அப்பறான ஒண்ணுமே கிடையாது சாமி. போய் சொல்லாத. சத்தியமா ஒண்ணும் கிடையாது சாமி. சும்மா சொல்லப்பா. வாங்கிக்க வர்ற வரைக்கும் வாங்கிக்கப்பா. நிஜமா எங்க அப்பறான ஒண்ணுமே கிடையாது சாமி. இது வரைக்கும் அது மாதிரி அது மாதிரி கிடையாது. ஒரு உதவியும் உனக்கு பண்ண ஒண்ணுமே சரி. எவனை எங்க பார்த்த நீ? ஐயோ நான் எங்கேயுமே பாக்கலீங்க. நான் எங்கேயுமே பாக்கல. உன் பேர் என்ன? என் பேரு சுப்பிரமணி. ஒப்பம் பேர் என்ன? கந்தசாமி. எந்த ஊர்? இந்த ஊர் தான். நீ அவனை பார்க்கவே இல்லை? சத்தியமா எங்க அப்பறான பாக்கல சும்மா. டேய் அடிச்சத பல்லெல்லாம் உடைச்சிடும் ராஸ். வாடாங்க. டேய் நீ இங்க வச்சு சொல்ல மாட்டேன். ஐயோ உன்னை ஸ்டேஷனை கொண்டு போய் விசாரிச்சு. சத்தியமா எங்க பேசாதே. அப்புறம் இவ்வளவுதான் விஷயம். சரி அப்ப நாங்க வர்றோம். சரி. அப்படி ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே போலீஸுக்கு போன் பண்ணணும். நாங்க கவனிச்சுக்கிறோம். வாங்க. ஆஹா என் காதல் கஜானாவே, ஆசைக்கு நீ அமாவாசை சந்திரனே, வெயில்ல விட்டெறிஞ்ச வெண்ண மாதிரி நான் உருகிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு விதமான டேஞ்சரை இல்லாதபடி நீ சரின்னு சொல்லிட்ட பாரு. நீ வாழு. என் கண்ணு, அடி என் கண்ணு, ஐயோ கண்ணு இரு, உனக்கு கொஞ்சம் அழகு கம்மியா இருக்குது, அதை நான் பூர்த்தி பண்றேன். அடியா அடியா ராஜா இரு வா. என்ன என்ன சொன்ன என்ன சொன்ன? மச்சான்னு கூப்பிடவா உன்னை, மச்சான்னு கூப்பிடவா? அடி என் கண்ணு கூப்பிடு கூப்பிடு. உன்னை தவிர அந்த கூப்பிடுற உரிமை என் பொண்டாட்டிக்கேது. ஓ டேஞ்சர் டேஞ்சர். நீதானே எனக்கு பொண்டாட்டிய வரப்போற. இந்த பாரு உன் முன்னால வரது எனக்கு வெக்கமா இருக்குது. இதை நீயே போட்டுக்க. போட்டுக்கடி என் ராஜாச்சி, நீ போட்டுக்கடி. அடி என் கண்ணு நீ போட்டுக்கடி. அடி என் கண்ணு நீ காலதாமதப்படுத்தாதே. இங்க யாரும் கிடையாது. நீ இருக்கிற, நான் இருக்கிறேன். என் அண்ணன் இருக்கிறாரே, அவரு கையில கத்தியும் கத்தியும் தூக்கிட்டு காடோ கரையன்னு திரிவார். அவர் கிடக்கிறாரு, வேலையை பாரு. அவரு வேண்டாம், அவர் இருந்தாரே டேஞ்சர். வேண்டியதில் இந்த பாரு. என்ன ஒண்ணு சித்திரவாதம் பண்ணாதே. நான் கண்ணை முடிக்கிறேன், நீ என் கண்ணை முடிக்க. உனக்கு வெக்கமா இருக்கும். அதனால உன் பக்கத்துல வர்றேன். எனக்கு ஒரு 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 முத்தம் கொடு. கொடு, சும்மா கொடு கொடு. ஐயோ தடவாத கொடு. யாரு யாரு? திருட்டு பையல. அண்ணன் 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 கத்திய எடுத்துக்கிட்டு காட்டுல சுத்துறவனா நானு? ஐயோ காது காது கண்ணை சேர்த்து அரைஞ்சிட்டேன். ஐயோ இத மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா அதை எப்படி அனுபவிக்கிறதுன்னு நான் ஒத்திக்க பாத்துட்டு இருந்தேன். நீ என்னடானா இப்படி அரைஞ்சிட்டிய? ஒத்திக்க நல்லா இருந்ததா? உரப்பாதான் இருக்குது. அது ரொம்ப நீ அடிச்சதுனால இப்படி வலிக்குது. இது அவ அடிச்சிருந்தான்னா நல்லா குழுகுழுன்னு இருந்திருக்கு. குழுகுழுன்னு ஒண்ணு கொடுக்குறேன். ஐயோ உங்க சேல வேணாம், உங்க சேல வேணாம். நீ வர வர ரொம்ப கட்டுப்பட்ட. அட என்னது, ஒரு பொம்பளை கிட்ட பேசியிருந்தாலும் அது டேஞ்சருங்கிற. இத மாதிரி கற்பனை பண்ணி பார்த்து அதை அனுபவிச்சுக்கலாம்னாலும் அதுக்கும் டேஞ்சருங்கிற. ஏது காதல் பாதையே கரடு முரடான டேஞ்சர் போல இருக்கே. சரி சரி, வேலை ரொம்ப இருக்கு, உடனே வா. அண்ணே அண்ணே இந்தானே, இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன். இப்ப நமக்கெல்லாம் இடவேளை தேவை. வந்து ஒரு சிட்டுக்குருவிவால் ஆக்கி விட்டார். தலைவா, உங்களுக்கு அவளை கூட அந்த அயோக்கியன் தான் காப்பாற்றிக் கொண்டு போய்விட்டான். சண்டாளன். இதுவரை என் வெளி விவகாரங்களிலே தொல்லை கொடுத்து வந்த அந்த பேடி இப்போது என் சொந்த விவகாரத்திலேயே வந்து கலகம் செய்கிறான். அதிலேயும் தான் அந்த பயலுக்கு ரொம்ப அக்கறை. தொட விட மாட்டேங்கிறான். முட்டாள். பெண்களிடத்திலே நல்ல பெயர் வாங்கிவிட்டால் பிறகு யோக்கியன் என்ற போர்வையிலே ஊரை சூறையாடலாம் என்ற ராஜதந்திரம் செய்கிறான் அவன். நீங்கள் அவனுடைய சூழ்ச்சியைக் கண்டு சோர்ந்து விடக்கூடாது. அவனை பிடிப்பதற்கு இப்பொழுது நீங்கள் பாடுபடுவதைப் போல் பன்மடங்கு பாடுபட வேண்டும். அவனை பிடிக்கும் வரை எங்கள் கண்களுக்கு தூக்கமும் கிடையாது, கைகால்களுக்கு ஓய்வு. இதை செய்கையிலே காட்டுங்கள். அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டியா? டைம் ஆகி போச்சு. நேரா ரயில்வே ஸ்டேஷனுக்கே போய் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேங்க. அப்படியா? ஆமா. ஆமா, ரிமாண்ட்ல ஒரு ஃபைல் இருக்கானே, அவனை விசாரிச்சியோ? விசாரிச்சனுங்க. அவனுக்கும் என்எம்டி எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றான். எவ்வளவோ என்னால முடிஞ்ச வரைக்கும் கேட்டு பார்த்தேன், ஒன்னும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். நேத்து அவங்க ஒய்ஃப் வந்தாங்க, ரெண்டு பேரும் பேசினாங்களா? ரெண்டு பேரையும் நான் தனியா சந்திச்சு பேசுறதுக்கு விடலைங்க. அந்த அம்மா ஒரே அழுகங்க. அவன் அந்த குழந்தைய பார்த்துட்டு கதறு கதர்னு கதறிட்டானுங்க. எனக்கு என்னமோ அவங்க மேல டவுட் இல்லைங்க. உனக்கு எதில் தான் டவுட் இருக்கும். நீ ஒரு வேலை செய். என்னங்க? 94 கிட்ட சொல்லி இன்னைக்கு நைட்டு 2 மணி கொஞ்சம் எர்லியரா போய் சொல்லு. 10க்கெல்லாம் அங்க போய் அங்க யாராவது தங்கி இருக்காங்களா? டிபில தானே? ஆமா. அவங்க ஃபுல் அட்ரஸ அந்த வாட்ச்மேன் எழுதி கொடுக்க சொல்லு. அதை வாங்கி போற சொல்ல. 94 மாத்திரம் போனா போறீங்களா? கூட நானும் ஆளை பாரு. அங்க புலியும் கரடியுமா இருக்கு, நீ துணைக்க போறதுக்கு.